வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களின் மறைவு குறித்து எனது பார்வையில் அவரை பற்றிய ஒரு சிறு தொகுப்பு பதிவாக இந்த பதிவு. மனிதன் பிறந்தான், வாழ்ந்தான், மறைந்தான் என்பது உலக நியதி. இந்த மனிதன் வாழ்வுக்கும் இறப்புக்கும் இடையில் என்ன சாதித்தான், எப்படி வரலாறானான் என்பது ஒரு மிகப்பெரிய சாதனை. அந்த சாதனைகள் என்பதை நிகழ்த்துவது என்பது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. தமிழ் திரைப்படம் மூலமாக சமூகம் விழிப்புணர்வு பெற்றதா அல்லது அழிவை நோக்கி சென்றதா என்ற ஒரு விவாதமெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் திரைப்படங்கள் சில நேரங்களில் அல்ல, பல நேரங்களில் நல்ல கருத்துக்களை சொல்லி இருக்கிறது. அந்த கருத்துக்கள் மக்கள் மத்தியில் பதியப்பட்டு அவருடைய எழுச்சியாக சில ஆட்சி மாற்றங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது. ஒரு 60, 70, 80 காலகட்டங்களில் வீடுகளுக்குள் நடந்த நிகழ்ச்சிகள், குடும்பங்களுக்குள் நடந்த நிகழ்ச்சிகள், உறவுகள், இப்படிப்பட்ட படங்கள் தான் எடுக்கப்பட்டிருந்தது. முதலாக வீடுகளுக்குள்ளோ அல்லது திரைப்பட அரங்குகளுக்குள்ளோ இல்லாமல் வெளியே சென்று இயற்கை காட்சிகளோடு இயற்கையோடு இயற்கையாக யதார்த்தமாக படம் பிடித்து காட்டியவர் பாரதி ராஜா அவர்கள். திரைப்படத்துறையில் அந்த காலகட்டத்தில் இயக்குனர் சிகரம் கே. பாலச்சந்தர் அவருடைய படங்கள் தான் மக்களை சென்று கொண்டிருந்தது. அவருடைய கருத்துக்கள் எல்லாம் மக்களுக்கு நிறைய பிடித்திருந்தது. நல்ல சாதனை படங்கள் எல்லாம் அவர் கொடுத்திருந்தார். 1977ஆம் ஆண்டு 16 வயது நிலை என்கிற அந்த திரைப்படத்தின் வாயிலாக பாரதி ராஜா அவர்கள் அறிமுகமானார். 16 வயது நிலை என்கிற அந்த படம் வெளிவந்த காலத்தில் எனக்கு 17 வயது. அந்த படத்தை குறைந்தது ஒரு 4 முறையாவது நான் பார்த்திருப்பேன். பெரிய கதை ஒன்றும் இல்லைங்க, கிராமத்தில் நடக்கிற ஒரு விஷயந்தான். கிராமத்தில் 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ண ஒரு பெண்ணு, பருவ வயதுள்ள ஒரு பெண்ணு, அவள் வீட்டில் ஒரு சாதாரண ஒரு வேலைக்காரன் மாதிரி ஒரு கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரத்தை வச்சு அவங்க அம்மா அவனை வச்சு நிறைய வேலைகளை செஞ்சு வாங்கிக்குவாங்க. கேட்டால் என் பொண்ணை கட்டித்தரேன்னு சொல்லியே அவனை படைக்கிடுவாங்க. இவன் படிப்பை முடிச்சுட்டு சென்னை கிராமத்தில் வரும்போது அவன் அந்த பிள்ளையோட நெருங்கி பழக பார்ப்பான். அது வயசில் அந்த காலகட்டத்தில் அந்த கிராமத்துக்குள்ளே ஒரு படித்த டாக்டர் ஒருத்தர் வருவார். அந்த பருவம் அடைந்த அந்த பெண்ணுக்குள்ளே என்ன உணர்வுகள் வரும், காதல் உணர்வுகள், இந்த மாதிரி அந்த துளிர்கிற அந்த தாவணி போடும்போது ஏற்படுகிற ஒரு கனவுகள், தாவணி கனவுகள், அதெல்லாம் அந்த படத்தில் சொல்லப்பட்டிருக்கும். அந்த ஹீரோயினாக நடித்தவர் மறைந்த ஸ்ரீதேவி அவர்கள். சரியான வயதுக்கேற்ற சரியான படம் அது. அவங்கள தேர்ந்தெடுத்திருந்தாங்க. அந்த படத்தில் அது ஒரு சப்பானியாக பாரதி ராஜா வருவதற்கு முன்பாகவே திரைத்துறையில் இருந்த கமலஹாசன் அவர்களை பயன்படுத்துகிறாங்க. அதே போல் பரட்டை என்கிற, அதாவது கிராமத்தில் ஊதாரித்தனமாக சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர், அவரும் அந்த கேரக்டர் நடிகர் ரஜினிகாந்தை போடுறாங்க. 3 பேருமே சரியான நடிகர்கள். அவர் பரட்டன்ற இதில் ஒரு கிராமத்தில் உட்காந்துக்கிட்டு போகிற வர கதைகளை பேசிக்கிட்டு ஒரு மாதிரியே இருப்பார். அவர் லிங்கி கட்டிக்கிட்டு வருவார். கமலஹாசன் ஒரு கோவணம் கட்டுற அளவுக்கு அந்த படத்தில் கோவணத்துலேயே நடிச்சிருப்பார். ஒரு எப்படி சொல்கிறது, மூல வளர்ச்சி இல்லாத ஆளோ இல்லை ஒரு எளிமையான ஆளோ அப்படி இருப்பார். பேச்சும் ஒரு மாதிரியாக இருக்கும். அந்த சப்பானி அந்த காலை வச்சுக்கிட்டு நடந்து போவார். இந்த முக்கோணமாக ஒரு காதல் இருக்கும். இந்த அம்மா அந்த டாக்டர் மேலே ஆசைப்படுவாங்க. டாக்டர் அவர் வெளியிலேருந்து வந்த டாக்டர் இல்லையா, அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொண்ணை தன் வசப்படுத்தணும்னு சொல்லிவிட்டு அவளை ஒரு உணர்ச்சி தூண்டுதல் ஏற்படுத்தி அவளை அடையணும்னு ஆசைப்படுறார். அந்த அங்கேருந்து தப்பிச்சு அந்த அம்மா வெளியே வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த டாக்டர் போயிடுவார். அதாவது டாக்டர் அந்த பொண்ணை வேணான்ற அது அவளுக்கு ஒரு காதல் ஏமாற்றமாக மாறிடும். அது டாக்டர் மேலே இது இடையில கதாநாயகியோட அம்மா இறந்துருவாங்க. இறந்ததுக்கப்புறம் அவளுக்கு துணை இந்த சப்பானி தான்.
இந்த சப்பானி அவன் மேலே நிறைய ஆசை வச்சுருப்பான் சின்னதுலேருந்தே. அத்தை கோழி வளர்த்தா, நாய் வளர்த்தா, கோழி வளர்த்தா, மாடு வளர்த்தா, ஆனால் நாயை வளர்க்கலை, எண்ணெய் வளர்த்துருக்கா அப்படின்ற ஒரு வசனம்லாம் வரும் அந்த படத்தில். பாலச்சந்தர் அவர்கள் பூனா திரைப்படக் கல்லூரியில் அவரை பார்த்து கண்டெடுத்தவர் தான் ரஜினிகாந்த். அவரை கொண்டு வந்து அந்த ஸ்டைலுக்கு வந்து அந்த படம் வந்த புதுசில் வாயில் இந்த பக்கத்தில் ஒரு பீடி வச்சுருப்பார். இந்த பீடியை பேசிக்கிட்டே டப்புன்னு அப்படின்ட்டு இந்த பக்கம் கொண்டு வருவார். இதே அப்படி இருக்கே அப்படின்வார். இந்த மாதிரி ஒரு கேரக்டர் உருவாக்கிட்டு ஒரு முக்கோண காதலை படத்தில் கொண்டு வந்துட்டு கடைசியில் வந்து அந்த பரட்டையை வந்து அந்த நடிகையை கெடுக்க வருவார், கற்பழிக்க வருவார். அப்போது இந்த சப்பானி அவருடைய தலையில் கல் எடுத்து போட்டு சாகடிச்சிடுவார். சாகடிச்சிட்டு ஜெயிலுக்கு போயிடுவார். படம் ஆரம்பிக்கும் போதே காட்டுவாங்க, ஒரு அந்த ஊருக்குள்ளே ட்ரெயின் வரும், இந்த பொண்ணு வந்து நிற்பா, ஒரு பெட்டியாக பார்ப்பா, அந்த பெட்டியில் இல்லை அப்பா கடைசி அந்த படம் ஸ்டார்ட் ஆகும். படம் முடிக்கும் போது அதே மாதிரி சொல்லுவார். அப்போ இப்படி ஒரு படத்தை முதல்ல கொடுத்தாரு அவர். இது ரொம்ப இயற்கை சூழல் நிறைந்த படம். காட்சிகள் நிறைய இருக்கும். அவருக்கு கேமராமேன் அவருக்கு சரியாக அமைஞ்சார். அந்த கேமராமேன் மூலமாக அந்த கிராம இதெல்லாம் அழகாக இருக்கும். அதுக்கப்புறமா அவர் வந்து சிகப்பு ரோஜாக்கள்னு ஒரு படம் எடுத்தார் கமல்ஹாசனை வச்சு. ஏன்னா அவர் கிராமத்து பாணியிலே படங்கள் எடுக்கிறாரு, அவருக்கு நகரத்து பாணியை படம் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது ஒரு சைக்கோ கேரக்டர், த்ரில்லர் கேரக்டராக கமல்ஹாசன் அவர்களே வச்சு சிகப்பு ரோஜாக்கள் ஒரு படம் எடுத்தாங்க. அந்த படம் அந்த காலத்தில் ஏ சர்டிஃபிகேட் போடுவாங்க. இப்போலாம் அப்படி அருமையாக நடிச்சிருப்பார் கமல்ஹாசன் அவர்கள். அந்த படம் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது. அதுக்கப்புறம் தொடர்ந்து ராதிகா அவர்களை கிழக்கு போகும் ரயில் ஒரு படத்தில் அறிமுகப்படுத்தினார். நிறம் மாறாத பூக்கள், இப்படியே சொல்லிகிட்டே போகலாம். முதல் மரியாதை, பசும்பொன், அப்புறம் நாடோடி தென்றல், அப்புறம் கிழக்கு சீமையில், அப்புறம் அதாவது ஒரு சிற்பி அவனுக்கு ஒரு கல்லை பார்த்தா எந்த கல்லில் சிலை வடிக்க முடியுங்கிற ஒரு திறன் உள்ளவன் தான் சிறந்த சிற்பியாக இருக்க முடியும். அந்த சிற்பி இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள். அவருக்கு நடிகர்கள் எல்லா நடிகருமே புதுசாகவே போடுவார். புது நடிகர்கள் தான். பல படங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். சமூக அக்கறை உள்ள சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. கருத்தம்மாங்கிற ஒரு படத்தில் வந்து பெண் சிசுக்களை கள்ளிப்பால் ஊற்றி கொலை செய்வாங்க. அந்த இதில் தைரியமாக அந்த படத்தை எடுத்துக்காட்டி பெண் பிள்ளைகள் தான் கடைசி நேரத்தில் பெற்றோரை கவனிப்பாங்க அப்படிங்கிற நிலைமையில் அந்த கள்ளிப்பாலுக்கு தப்புன ஒரு குழந்தை தான் வந்து அந்த படத்தில் கதாநாயகியாக கொண்டு வந்து பிடிப்பார். அருமையான படம். அதே மாதிரி வேதம் புதிதுன்னு ஒரு படம், அந்த ஓய்வுதலைன்னு ஒரு படம் ஒன்று எடுத்தாங்க. அந்த படம் வந்த புதுசில் 10 பருவ பிள்ளைகள் தான். 10 பருவ பிள்ளைகளுக்குள்ளே ஒரு காதல் உருவாகுது. 2 வித்தியாசமான மதத்தை சேர்ந்தவங்க, அவங்க 2 பேரும் காதலிக்கிறாங்க. அந்த காதலுக்கு நிறைய இடையூறு அவங்க அண்ணனால் செய்யப்படுது. ஒரு கட்டத்தில் வந்து நாங்கள் எந்த ஜாதியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு படத்தோட கிளைமேக்ஸ் காட்சியில் கதாநாயகன் அணிந்திருந்த அந்த நூலை கழட்டுவார். அந்த பெண்ணு கிறித்துவ பெண்ணாக இருக்கனால அவர் கழுத்தில் அணிந்திருந்த சிலுவை அணிந்த செயினை கழட்டிட்டு தூரம் எரிஞ்சிட்டு நாங்கள் ஜாதிக்கு அப்பாற்பட்டவங்கன்னு சொல்லிட்டு போவாங்க. இதில் இந்த படங்கள்லாம் நாங்கள் பார்த்து ரசிச்சிருக்கோம். இப்படி எத்தனையோ விஷயங்களை வந்து நான் பாரதி ராஜா அவர்களை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இன்றைக்கு அவர் நம்மகிட்ட இல்லை. மிக வருத்தமாக இருக்குது. காலையில் இந்த செய்தி கேட்ட பிறகு அவரை எனது பார்வையில் நான் அவரை எப்படி பார்த்தேன், அவர்கிட்ட என்ன விஷயங்கள் நம்ம சமுதாயத்துக்கு கிடைத்தது என்பதை சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவை நான் போட்டிருக்கேன். இன்னும் சொல்லலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த பதிவை பற்றிய கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.